தெனாலிராமன் நகைச்சுவையான கதைகள். ஒரு நாள் விஜயநகர அரசரின் அரண்மனையில் தெனாலிராமன் அமர்ந்திருந்தார். அரசர்: தெனாலி, அரண்மனையில் யாராவது திடீரென்று தொந்தரவு செய்வது போல் இருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வு காண். தெனாலிராமன்: சரி அரசே, இதை நான் சரி செய்து விடுவேன். தெனாலிராமன் ஒரு திட்டம் அமைத்தார். அரண்மனை முழுவதும் பறவைகளின் சத்தம் கேட்டு ஆராய்ந்தான். பின் அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அவன் மெல்லமாய் அரண்மனையின் பணியாளர்களிடம் சென்று கூறினான்: நாளை முதல் ஒவ்வொருவரும் பறவைகள் தட்டுவது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு ஒவ்வொரு நாளும் சிக்கன பரிசு கிடைக்கும். அடுத்த நாள் அரண்மனை முழுவதும் மக்கள் பறவையை பார்த்து கூச்சலிட்டார்கள். ஒருவர்: அந்த மயில்தான் இதை செய்கிறது. மற்றொருவர்: இல்லை, அந்த காகம்தான். அரசர் சிரித்தபடி தெனாலியை பார்த்து சொன்னார்: தெனாலி, இது என்ன புதுமை? தெனாலிராமன்: அரசே, அனைவரும் பறவைகளைப் பற்றி கவலைப்பட்டதால் இப்போது யாரும் தொந்தரவாக இருப்பதில்லை. அரசர்: நீங்கள் ஒரு மாதிரி தீர்வு காண்பவரே, ஆனால் இது சிரிக்கவும் யோசிக்கவும் செய்கிறது. இது போன்ற சில பல்சுவையான காணொளியைக் காண எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு நாள் தெனாலிராமன் மற்றும் அவன் மனைவி வீட்டில் பேசிக் கொண்டிருந்தார்கள். மனைவி: ராமா, இந்த வாரம் சாம்பார் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மாட்டுக்கறி வாங்கி வந்தால் சுவையாக ஒரு வறுவல் செய்து விடுவேன். தெனாலிராமன்: சரி, மாட்டுக்கறி வாங்க வேண்டும். ஆனால் நான் பணம் இல்லாமல் அதை வாங்குவது எப்படி? தெனாலிராமன் யோசித்து ஒரு திட்டம் அமைத்தான். அவன் நகரம் முழுக்க சுத்தி அனைவரிடமும் அறிவித்தான்: நாளை நான் மாட்டுக்கறி வாங்கப் போகிறேன். அதை வாங்க நான் பெரிய பரிசு வென்றிருக்கிறேன். அந்த நபர்கள் அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக அவர்கள் மாட்டுக்கறிக்கான சிறிய தொகைகளை தந்தார்கள். தெனாலிராமன் அத்தனை பணத்தையும் சேர்த்து உண்மையில் மாட்டுக்கறி வாங்கி தனது மனைவிக்குக் கொடுத்தான். மனைவி மிக்க மகிழ்ச்சியாக வறுவலை சமைத்து வைத்தாள். அன்றிரவு தெனாலிராமன் சாப்பிடும்போது அவன் சிரித்தபடி சொன்னான்: குழம்பில் உப்பு அதிகமாயிருக்கிறதா? இல்லாமல் எப்படி எல்லார் வாயிலையும் நான் தான் ஏற்கனவே உப்பு போட்டேன் பாத்தியா? ஹீ ஹீ ஹீ. மனைவி: இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களால் மட்டுமே செய்ய முடியும் ராமா. ஹீ ஹீ ஹீ. இப்படி தெனாலிராமனின் கூத்து மற்றும் சிந்தனை எல்லா நேரத்திலும் மக்களிடம் ரசிக்கத் தோன்றும்.